ஃப்ரெண்ட்ஸ் ஹெச்விஎஃப் துறையில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து மொத்த வேக்கன்சி வந்து 450 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து மார்க்க வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து உங்களுக்கு ரூ. 18,000 வந்து இருக்கும். ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 20 ஏப்ரல்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி ஆவடியிலேருந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஹெச்விஎஃப்னு சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ் கேட்டகரிலையும் உங்களுக்கு டெக்னீஷியன் டிப்ளமோ கேட்டகரிலையும் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்லையும் குடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து வேக்கன்சி வந்து பாருங்க உங்களுக்கு மொத்தமா 450 வேக்கன்சி இருக்கு. அதில் வந்து பாருங்க கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா 150 வேக்கன்சி இருக்கு. அதில் எந்தெந்த டிசிப்ளின்ல வந்து எடுக்குறாங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, அதுக்கப்புறம் உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், புரொடக்ஷன், மெட்டீரியாலஜி, டூல் இன்ஜினியரிங் இந்த மாரி குடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து ஒரு 150 வேக்கன்சி இருக்கு கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபனா வந்து ரூ. 18,000 வந்து வரும். 1 இயர் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங் வந்து இருக்கும். அதே மாரி வந்து கேட்டகரி 2ல வந்து பாருங்க டிப்ளமோ டெக்னீஷியன் கேட்டகரில குடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து ஒரு 50 வேக்கன்சி இருக்கு. ரூ. 16,200 மந்த்லி ஸ்டைஃபன் வந்து வரும். அதுக்கடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 வேக்கன்சி இருக்கு. ரூ. 18,000 வந்து உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபனுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ் அவுட் குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த டிகிரி, டிப்ளமோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து 2022, 23, 24, 25 இந்த இயர்ல நீங்க பாஸ் அவுட் ஆனீங்க தான் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் ரீஜன்ல தான் உங்களுக்கு இருக்க போது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இதில இருக்கிறவங்க மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஸோ இதில வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்ல தான் வந்து எடுக்குறாங்க. 1 இயர் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங் வந்து இருக்க போது. ஏஜ் லிமிட்டுமே ஆஸ் பர் தி அப்ரண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கு வந்து இதில ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. இதில வந்து பாருங்க உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க வந்து உங்களுக்கு வந்து இதிலேயே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இல்லன்னா அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்க எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள். அதே மாரி உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் அதாவது எக்ஸாம் அந்த மாரி எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்றது உங்களுக்கு வந்து மார்க்க பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க. மெரிட் செலக்ஷன்ல தான் வந்து எடுக்க போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் வந்து இருக்கும். அது வந்து சென்னையில வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னா, இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நேட்ஸ் போர்ட்டல்ல போய் நீங்க வந்து என்ரோல் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த nats.education.gov.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப தான் புதுசா வரீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஐடி வந்து ஜெனரேட் பண்ணிக்கணும். அதாவது யூனிக் என்ரோல்மென்ட் ஐடி ஒண்ணு ஜெனரேட் ஆகும். அந்த ஐடி நம்பர் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து ஏடிஎன் சொல்லி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பர் 12 டிஜிட்ல இருக்கும். அந்த நம்பர நீங்க எடுத்து வச்சுட்டு திரும்பவும் வந்து இதே போர்ட்டல்ல வந்து நீங்க லாகின் பண்ணணும். இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் குடுத்து நீங்க லாகின் பண்ணதுக்கப்புறம், ஸோ அப்ளை அகைன்ஸ்ட் அட்வர்டைஸ் வேக்கன்சின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, அதில வந்து பாருங்க ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரின்னு இருக்கும். அத நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதும் உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும். அதில போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 20 ஏப்ரலுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கான டிக்ளரேஷன் வந்து பாருங்க 30 ஏப்ரல் அப்ப நடக்கும். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மே 6 டூ 8 வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி டென்டேட்டிவா குடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.